உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜாய் சார், ஐயோ இது வேற இங்க வந்து நின்னுகிட்டு நம்மள பாக்குது. ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருச்சா? ஓம் க்ரீம் ஓம். ஜாய் ஜாய் என்ன பண்ற? வேண்டாம் சொன்னா கேளு. ஜாய் என்கிட்ட ஏற்கனவே போன் இருக்கு, நீ வேற போனை வைக்கிற. சரியான ஆளா இருக்கும் போல இருக்க. இது சாதாரண செல்போன் இல்ல, செல்போன் மாதிரி இருக்கிற டைம் பாம். ஐயோ டைம் பாமா? அதோட ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு. நீ இன்னொரு தடவை யார்கிட்டயாவது போய் குசு குசுன்னு பேசுறத பார்த்த அப்புறம் பாம் பட்டனை அழுத்தி விட்டுருவேன். வேணா வேணா வேணா, நான் பேச மாட்டேன். மனித வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு பீஸ் பீஸா செதறிடுவேன். ஐயோ ஜாய் சார், ஜாய் சார், பாம் வச்சு கொல்ற அளவுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சார். இப்ப எதுக்கு இந்த விபரீத விளையாட்டெல்லாம்? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மறைஞ்சு போயிடுச்சே. சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் நானும் அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ அங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, இங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவா, கத்துனா அது வெடிச்சிட போகுதுரா ரகுவரா. அசையாம போ ரகுவரா, ஆடாத பார்த்து பத்திரமா போ. உனக்குள்ளே ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ இருப்பான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த போட்டோவையும் இதே மாதிரி ஆக்கிர வேண்டியதுதான். அதுக்காக தான் ராணி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பொம்மி வந்து அவ கையால தாலி எடுத்து கொடுப்பான்னு நீ சொல்லியிருக்க. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், பொம்மி வந்து தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஏன்னா கடைசி நிமிஷத்துல நீ என்ன தப்பா நினைச்ச கூடாது, ஓகேவா? பொம்மி அக்கா, பொம்மி அக்கா, தாடிகார நீ வந்து தாலி எத்து குத்தாதான் கட்டுவேன்னு திட்டமா சொல்றான். ஐயோ எனக்கு மனசுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்குதுக்கா. ஏன்க்கா இத்தனை தப்பா கூப்பிட்டோம் நீ வரல? பொம்மி அக்கா, பொம்மி அக்கா. இந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் சரியான டைம். கத்திய காணோம், எங்க காணோம்? யாருன்னு நீதான் கத்திய புடுங்கனியா? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு, தேத்துருவேன். ஓம் கிரீம் கிரீம். ஜிங்கு சிக்கா. அதோ நிக்கிறாங்க பாரு, அவங்க 2 பேரும். அவங்க கதை இப்பயே முடிச்சிடணும். சரிங்க.
ஒரு நல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வரக்கூடாது? இது நல்ல துப்பாக்கி தாங்க. காணோம். ஏய், யார் நீ? என்னையா யாருன்னு கேட்ட? ஓம் க்ரீம் க்ரீம் ஷ்ரீம் பூம். ஜிங்குச்சிக்கா 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 ஜிங்குச்சிக்கா. மேடம், கல்யாண மண்டபம் ஃபுல்லா பாம்பு செட் பண்ணிட்டேன். மேடம், அதோட ரிமோட்டோட ஆக்சஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எப்ப இந்த மண்டபத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல போய் அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும். மண்டபம் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது மேடம். அறிவில்ல. சாரி மேடம், சாரி மேடம். ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அது வந்து தமன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொன்ன என் கைய கொஞ்சம் பாரு, அழுத்திடுவேன். அப்புறம் டமால். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தமன்னா கிட்ட சொன்னா அப்புறம் இந்த ஜாய் நம்மள வச்சு செய்யுமே. வாய திறந்துராத ரகுரா, தமன்னா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. சித்தப்பா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அதை விடு தமன்னா, அது ஒண்ணும் இல்ல. காலையில டிஃபன் போட்டாங்கல்ல, அதுல பொங்கல்ல கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்துச்சுல்ல, பூரி வந்து புஷ்னே இல்ல. என்ன டிஃபன் போட்டாங்களோ. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்களை புலிதான் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க வாங்க அங்க போய் பார்க்கலாம். இல்லன்னா டவுட் வரும், வாங்க போலாம். என்ன மேடம், அவனை எங்க தேடியும் கிடைக்கலையே. இல்ல பத்மநாபன் சார், அவன் கண்டிப்பா மண்டபத்தை விட்டு போயிருக்க சான்ஸே இல்ல. நம்ம கையில சிக்குவான் பாருங்க, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். சாரி சார். ஏய் சார், இவன் தான் சார், புடிங்க சார். நில்லுடா டேய். ஓடாத. டேய், நில்லுடா சார். நில்லுடா. நில்லு. டேய், டேய். டேய். ஓடாத. சொல்றல. நில்லு. டேய், என்ன மேடம் ஓடிட்டான்? டேய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.